அன்பு சகோதரமே, இன்றைய நாளிலே இறைவன் நம்மோடு பேசுவது யோவான் நற்செய்தி 5வது அதிகாரத்திலே கடவுள் யூதர்களோடு வாதாடுகிறார் என்பது நமக்கு தெரியும். எப்படிதான் தான் கடவுள் இறைமகன் என்று அவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் பொறாமை கொண்ட அந்த யூதர்கள் அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். இதே போலவே ஆண்டவர் ஏசாயா 49 அந்த அதிகாரத்திலே பால் குடிக்கும் தன் குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உங்களை மறப்பேனோ என்று. பிறப்பை ஏற்படுத்திய இறைவன், தாய்க்கு குழந்தைக்கு பாலூட்டும் உணவை ஏற்படுத்திய இறைவன், அன்பே இறைவன், அவர் நம்மை மறப்பதுண்டோ என்கிறார். இந்த யூதர்கள் எவ்வளவுதான் அவர்கள் தன்னை என்பிக்க முயன்றும் அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தச்சன் மகன் தானே, எளியவன் தானே, இவன் யார் நமக்கு அதிகாரம் பண்ணுவது என்று உலக போக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இதே போல ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்கிறார். கடைசி காலத்திலே நான் உங்களை உயிர்த்தெழ செய்யவும் நானே என்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தீர்ப்புடுபவரும் அவரே. அப்படி என்று தன்னை அவர் உண்மையை என்பிக்கிறார். தாழ்ச்சுள்ளவராக மனிதரிடம் வருகிறார். இதே கடவுள் மக்கபேயர் 3வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது, எருசலேம் நகரத்தை முற்றுகை போட்டு எளியதோர் படைவீரன் மக்களை கொல்லவும் அழிக்கவும் பணங்களை திரட்டவும் கருவூலத்தை உடைத்து எறியவும் வரும்பொழுது அந்த மத குருமார்கள் கீழே படுத்து தரையில் படுத்து தேவனுடைய ஆல்டர் முன்னால் அழுது கொண்டு கதறுகிறார்கள். பெண்கள் சாக்கோடை அணிந்து கதறி அங்கே இங்கே ஓடுகிறார்கள், என்ன நடக்கும்போது என்று. இவ்வாறாக பதறி அழுதும் அந்த மக்களுடைய குரலை ஆண்டவர் கேட்டு, ஆண்டவர் போர் ஆயுதங்களை தாங்கியவராக ஒரு பயங்கரமான ஒரு குதிரையோடு அந்த எளியதொரு அரசனுக்கு காட்சி கொடுத்து அந்த அரசனை கலங்கடிக்கிறார். தனது குதிரையுடைய முன்னங்காலால் அவனை மூஞ்சிலை அடித்து அவனை கீழே தள்ளி 2 அழகிய இளைஞர்களை கொண்டு பெரிய சாட்டையை கொடுத்து சார மாதிரியாக அவர்கள் அடித்து அவனை குற்றுராக்கி சாக கிடக்க அவனை அவர் வீரர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். இந்த மாதிரியாக இறைவன் காப்பாற்றுகிறார். அதே இறைவன் இப்பொழுதும் அந்த ஒரே கடவுள் இப்பொழுதும் தான் எருசலேமிலே வாசம் செய்கிறார். இப்பொழுது எருசலேம் இருக்கும் நிலை நமக்கு தெரியும். இருப்பினும் நம் வாழ்க்கையை நாம் ஆராயும் பொழுது இறைவன் நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. திருவிவிலியத்தை அறியாதவன் கடவுளை அறியான் என்று புனித அகஸ்தினார் சொல்வதை நாம் நினைவு கூறுவோம். திருவிவிலியமானது இறைவன், அவரை நாம் அறிந்தால்தான் விண்ணுலக வாழ்வை நாம் அடைய முடியும் என்பது நிச்சயம். விவிலியத்தினுடைய நிகழ்ச்சிகள் எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நம்மையே நாம் ஏமாற்றிவிட முடியாது. சில பொருளிக்காரர்கள் இறைவன் சிலுவையிலே அவர் நமது பாவங்களை சுமந்து தீர்த்தார், ஆகவே நாம் எப்படியும் வாழலாம், பொய்யும் பேசலாம், வாயால் திருடலாம், கொலை செய்யலாம், எல்லாம் புரணி பேசியும் பிறருடைய வாழ்க்கையும் நம்ம நாசமாக்கலாம், நமக்கு மோட்சம் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் கை இடரா இருந்தா வெட்டி விடு, கண்ணு உனக்கு எதிராக இருந்தா கண்ணை பிடுங்கி போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். இதே கடவுள் தான் சொல்கிறார். நடுதீர்ப்பை பற்றி சொல்கிறார். செம்மறியாக வெள்ளாடாக நம்மை பிரிப்போம் என்று சொல்கிறார். ஆகவே அன்பு சகோதரமே, இதையெல்லாம் நாம் அறிந்தவர்களாக நம் வாழ்வின் ஒளியை நோக்கி உலகின் ஒளி நானே என்று யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் இறைவன் தன்னை வெளிப்படுத்தியது போல நாம் இறைவனது பாதத்தை பற்றி கொண்டு நமக்காக உயிர் துறந்து நமக்காக உயிர் கொடுத்து பரலோகத்தை திறந்து வைத்த இறைவனது குறுகிய முற்கள் வழி